ஸ்ரீவில்லிபுத்தூர்னு ஒரு ஊர். அந்த ஊரில் பெரியாழ்வார் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் பகவானை ஸ்ரீ கிருஷ்ணனை உளமாற பக்தி செஞ்சு அவருக்காக அன்றாடம் பூக்களை தொடுத்து மாலைகளாக கட்டி அந்த அரங்கநாதனுக்கு மாலைகளாக தொடுத்து போட்டு அந்த அழகில் மயங்கி அவரை பாடி ஆடி அந்த பக்தி பெருக்கத்தில் பூக்களெல்லாம் பார்த்தா கூட அவருக்கு அந்த சாட்சாத் அந்த பரம்பொருளே அவருக்கு கண்ணுக்கு தெரியற. அதாவது விராட் ஸ்வரூபம்னு பேர். விராட் ஸ்வரூபம் அப்படின்னா எதை பார்த்தாலும் அதில் பகவானே நம்ம கண்ணுக்கு தெரிவார். அப்படிங்கிறது அது அர்த்தம். அது என்ன அப்படின்னா, பக்தி மிகுந்து போகும்பொழுது நம்ம எல்லாருமே அந்த பரவசமான அந்த ஒரு நிலையை அடைய முடியும். எல்லாத்துலேயுமே அந்த பரம்பொருளுடைய அந்த ஒரு அன்பையும் அந்த ஒரு பரவசத்தையும் அந்த ஒரு பிரகாசத்தையும் நம்மளால் உணர முடியும். அவர் பூக்களெல்லாம் பறிக்கும் பொழுது இப்படி பாடுவார். மலர்களிலே பல நிறம் கண்டேன், திருமாலவன் கருணை மனம் கண்டேன். மலர்களிலே பல மனம் கண்டேன், திருமாலவன் கருணை அதில் கண்டேன். பச்சை நிறம் அவன் திருமேனி, பவள நிறம் அவன் செவ்விதழே, மஞ்சள் நிறம் அவன் தேவி முகம், வெள்ளை நிறம் அவன் திருவுள்ளம். எதை பார்த்தாலும், பூவை பார்த்தாலும், காயை பார்த்தாலும், பழத்தை பார்த்தாலும், எதை பார்த்தாலும் பகவானையே நினச்சிட்டு இருக்கிறது, பகவானே பற்றி நமக்கு தோன்றது அப்படின்னா அது ஒரு பெரிய பரவசமான ஒரு சந்தோஷமான ஒரு நிலைமை. இப்போ நம்மளாம் ஆட்டோலையோ கார்லேயோ கொண்டு போகும்பொழுது பூ மாலைகள்லாம் தொங்க விட்டுருக்குது, நிறைய பழங்கள்லாம் விட்டுருக்குது. அதை பார்க்கும் பொழுது நமக்கெல்லாம் என்ன தோன்றது, பரவாயில்ல ஆப்பிள் நல்லா தான் இருக்குது, ஆனால் ஆரஞ்சு பழமுமா கொஞ்சம் வாடி நம்ம இருக்குல்ல, தேகத்தை லட்ச கட்ட போகிறோம் அப்படி தோன்றது இல்லையா? ஆனால் பக்தி உள்ளவளுக்கு எப்படி தோணுமா, இந்த பழங்களை கட் பண்ணி பகவானுக்கு சமர்ப்பிக்கணும், இந்த பூமாலையை கொண்டு போய் பகவானுக்கு போடணும். அந்த மாதிரிக்கு அந்த அளவுக்கு பரவசத்தோடு இருப்பாள். அந்த அளவுக்கு மனசு என்ன ஆகும், லயிச்சு போகும். உண்மையில் பகவான் தான் நிஜம். நம்மளார நிஜம் நம்ம நினச்சிட்டு இருக்கோம் இல்லையா? நாம்பளும் தான் போய் நம்ம மெயின் எதை நினச்சிட்டு இருக்கோமோ இந்த மெயின் நிஜமாக போய் நம்ம போய் கடவுள் ஒன்றும் இல்லை நினச்சிட்டு இருக்கணும், அதுதான் நிஜமாக மெய். இப்போ இலை தழை பூக்கள் எல்லாம் நல்லா ஆடி அசையறதை நம்ம பார்க்குறோமா? அதை தான் நம்ம நிஜம்னு நினைக்கிறோம் இல்லையா? ஆனால் அது எதனால் அசையிறது? அப்படி காற்றுனால தானே அசையிறது. அந்த காற்று நம்ம உணர முடியுமே ஒழிய பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது காற்று. ஒரு கற்கண்டு இருக்குது அப்படின்னா கற்கண்டு திப்பாக இருக்குமே அப்படின்னு சொன்னால் யாருக்கு உணர முடியாது. அவள் வயது ஒரு கற்கண்டை போட்டால் தான் அவள் சப்பி சாப்பிட்டா தித்திப்பாக இருக்குது, இதுதான் தித்திப்பான்னு தெரிஞ்சுப்பா இல்லையா? அந்த மாதிரி நம்ம பகவானை நம்ம மனப்பூர்வமாக குணப்பூர்வமாக நம்ம பக்தி பண்ணுறதுக்கு நமக்கு கொடுத்து வச்சுருக்கணும். அதுக்கும் பகவான் தான் அனுகிரகம் பண்ணியிருக்கணும். அப்படி இருக்கும்போது நம்மளால் அதை உணர முடியும். அதை ஏன் உணரணும் அப்படின்னா, பகவானை உணரலைன்னா என்ன, பகவானே சொல்லலை என்ன ஆயிடுமா அப்படின்னா ஒன்றுமே ஆகாது. என்ன ஆகும் அப்படின்னா, பகவான் இருக்கேன்னு உணர்ந்தோம்னா நம்மளுடைய இந்த வாழ்க்கையில் கஷ்டங்களும் வரும் சந்தோஷங்களும் வரும் இல்லையா? இப்போ கஷ்டம் வரைச்சா பரவாயில்ல,
தாக்கு பிடிப்போம், பகவான் இருக்கே சரியாக கூடும் அப்படிங்கிற ஒரு ஆறுதல் நமக்கு ஏற்பட்டு உண்மையாகவே அந்த கஷ்டங்களும் நிவர்த்தி ஆகிடும். ஆனால் பகவானை நம்பாதவளுக்கு என்ன ஆகுனாக்க இந்த தெம்பும் அந்த தன்னம்பிக்கையும் அந்த தைரியம் வர்றதுக்கு ரொம்ப நாழி ஆகும். அப்போ அவளுக்கு நாயாய் அப்போ ஆனால் அவளையும் கடவுள் காப்பாற்றாத விட்டுற மாட்டேன். நீ பக்தி பண்ண தான் காப்பாற்றுவேன், பக்தி பண்ணலாம் காப்பாற்ற மாட்டேன். வியாபாரம் பண்ணல பானம் கிட்டலாம் ஒரு முழம் பூ 30 ரூபா அப்படின்னு வியாபாரம் பண்ணலை. கடவுளுக்கு நம்மளால் ஆக போகிறது எதுவுமே இல்லை. ஆனால் நமக்கு கடவுளால் ஆக போகிறது எக்கச்சக்கமானது. நேற்றுக்கு ஞாயிற்றுக்கிழமை லக்ஷ்மி நரசிம்மர் சோழிங்கவரத்தில் கண் திறக்கிறார். அந்த ஒரு விசேஷமான நாள். கண் திறக்கிறேன்னா என்ன, அவர் நம்ம கஷ்டங்களை தீர்த்து வைக்கிறார் அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரிக்கா பகவானை நம்புற வழிக்கவர் கண்டு நான் நம்ப மாட்டேன், எனக்கு அதெல்லாம் நம்பிக்கை கிடையாது அப்படின்னா அது வெறும் குண்டாக தான் அவளுக்கு தெரியும். அவளை நம்ப உணர வைக்கலான்னு அவளால முடியாது. சில உணர்வுகளெல்லாம் உணர வைக்க முடியாது, நம்ம உணர்ந்ததான். அந்த மாதிரியா இந்த கல்கண்டு எப்படி சாப்பிட்டு பார்த்து நம்ம இனிப்பாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறோமோ அந்த மாதிரி தெய்வத்தை பற்றி கடவுளை பற்றி சொல்ல சொல்ல நம்மளுக்கு பக்தி பெருக்கில் எந்த நூறுக அந்த பரவசத்தின் உள்ளே உயிர் பெருக பாடினார் இல்லையா. அந்த பக்தி அப்படிங்கிற அந்த உணர்வு வந்து நம்மளை கண்டிப்பாக நமக்கு கவச்சமாக இருந்து நம்மளை காப்பாற்றும். அது ஒரு நல்ல உணர்வு. அப்போ உணர்வுகளை தான் நம்மளை என்ன பண்ணுறது, காப்பாற்றுறது. தீய உணர்வுகளை நம்மளை என்ன பண்ணுறது, அழிக்கிறது. அது எப்படி தீய உணர்வுகளை நம்மளை அழிக்கும் அப்படிங்கிறத தனியாக ஒரு பதிவில் கொடுக்குறேன். நாம் இப்போ பெரியாழ்வாரை பற்றி பேசிட்டு இருக்கோம் இல்லையா. இந்த பெரியாழ்வார் பூக்கள் எல்லாம் பறிச்சுட்டே இந்த மலர்களெல்லாம் பார்த்துட்டு சந்தோஷமாக பறிச்சுட்டே போச்சு. குட்டி பாப்பா ஆயிர சத்தம் கேட்குது. அந்த பெரியாளருக்கு பிரபஞ்சம் கிடையாது. அதாவது அவருக்கு என்னென்னா குழந்தையோ குட்டியோ மனைவியோ மக்களோ எதுவும் கிடையாது. அவர் பாட்டுக்கு ஒரு ஹட்டில் உட்காந்து பகவானுக்கு பூ பறித்து போட்டுட்டு சந்தோஷமாக மனசை வச்சுட்டு திடீர்னு ஒன்று நம்ம குழந்தை பாப்பா சத்தம் கேட்குதுன்னு பார்த்தா ஒரு பூங்கொத்துக்கு கீழே பூந்தொட்டிக்கு கீழே ஒரு அழகான ஒரு பொன் குழந்தை அப்படிங்கிறது வரம். ஆண் குழந்தை அப்படிங்கிறதும் வரம். ஆண் குழந்தைன்னு நம்ம தவமிருந்து பெற்ற வரமாண்டா, பொன் குழந்தை அப்படிங்கிறது சாட்சாத் அந்த கடவுளை தான். இது உண்மை. அதனால் அழகான இந்த பொன் குழந்தைய பார்த்த உடனே அப்படியே குழந்தைய வாரி அணைச்சிக்கிறேன். அந்த குழந்தைய மார்போடு அப்படி சேர்த்து வச்சுக்கிறேன். அது அழுகையை நிறுத்துறது. ஐயோ பாவம், இந்த குழந்தைய யார் இங்கே விட்டுட்டு போயிருக்கா, இதோட அம்மா யார் அப்படி, இதோட அம்மா யாரும்மா அப்படின்னு எல்லா பக்கமும் திக்குங்களையும் பார்த்து கூப்பிட்றாரு. பாவம் யாருமே வரல. உண்மையில் அந்த குழந்தைக்கு அம்மா யார் அப்படின்னா அந்த குழந்தை வந்து சாக்ஷாத் அந்த மகாலட்சுமியே தான். திருப்பாவை அப்படிங்கிற ஒரு பெரிய பொக்கிஷத்தை நமக்கெல்லாம் கொடுக்கறதுக்கோசரம் கோதை நாச்சியாராக அவதரிச்சவர். இந்த பரம்பரைக்கு அம்மா அப்பா எது, ஆதி அந்தம் இல்லா பொருள் இல்லையாவா. அதனால் யாரும் வரல. அப்போ வானத்துலேருந்து ஒரு குரல் கேட்குறது, இந்த குழந்தைய உன் குழந்தைய எடுத்துன்னு போய் வளர்த்துன்னு வா அப்படின்னு. நான் 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 எப்படி, நீ தான் வளர்க்குற அந்த குழந்தைக்கு, நீ தான் அப்பா, நீ தான் வளர்க்குற அந்த குழந்தைய அப்படின்னு அசரியை சொன்ன உடனே இந்த குழந்தைய தூக்கின்னு வரே. கிருஷ்ணாராமா கோவிந்தான்னு சொல்லியிருந்தவர் ஒரு குழந்தைய வளர்க்க வேண்டிய ஒரு பொறுப்புக்கு வரே. இந்த குழந்தைய நன்னா வளர்க்குறேன். குழந்தை ரொம்ப அழகாக இருக்குது. சமத்தா சாப்பிட்றது, சமத்தா தூங்குறது, நன்னா வளருது. 7-8 வயசு குழந்தையாகிறது. பட்டுப்பாவாடை குஞ்சலெல்லாம் வச்சு தலை பின்னி நிறைய பூக்களெல்லாம் குழந்தைக்கு தலையில் சூடி அழகாக பக்கத்தை உட்காந்து வச்சுன்னு அந்த குழந்தை கதைகள்லாம் சொல்லி பாட்டுகள்லாம் பாடி பாராட்டி வளர்க்குற அந்த குழந்தைய. அந்த குழந்தை வந்து அப்பா எதுக்கு பூ கட்டுற அப்படின்னு கேட்குறது. அந்த பரந்தாமனுக்கு தான்மா, அந்த ஸ்ரீகிருஷ்ணனுக்கு தான்மா.
ஸ்ரீ கிருஷ்ணன் தாரமா ஆதி மந்தம் இல்லாதவர், நம்மளெல்லாம் காப்பாற்றுறவர், நமக்காகவே அவதாரம் எடுத்தவர், நமக்காக பல லீலைகளை பண்ணி காட்டினவர். அப்படிலாம் கிருஷ்ணருடைய கதைகளை குழந்தைக்கு சொல்லிகிட்டே அவர் பூவெல்லாம் தொடுக்கிறேன். குழந்தைய சின்ன குழந்தையாக இருந்தாலும் அழகாக பூவெல்லாம் தொடுத்துட்டாரு. அந்த 8 வயசு குழந்தையும் இந்த பூக்களெல்லாம் நல்லா தொடுத்து அப்பாவுக்கு கொடுக்கறது, மாலையாக கட்டி கொடுக்கறது, அப்பாவோட கோவிலுக்கு போகிறது, அப்பா மாலையெல்லாம் சாத்தத்தெல்லாம் பார்க்கறது, எல்லாம் பண்ணுறது. இப்படி இருக்கும்பொழுது இந்த கிருஷ்ணர் பேரில் இந்த ஆண்டாளுக்கு அபரிமிதமான ஒரு பக்தி ஏற்பட்டு போச்சு. கிருஷ்ணர் கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு எப்பவும் கிருஷ்ணர் மேலே ரொம்ப பிரேமையும் ரொம்ப பக்தியும் ஏற்பட்டு போன அந்த குழந்தை அந்த கிருஷ்ணருக்கோசரம் பூக்களெல்லாம் தொடுத்து கொடுக்கறதுக்கு, கோவிலுக்கு போகிறதுக்கு, ஸ்லோகம் சொல்கிறதுக்கு எல்லாம் தெரிஞ்சுக்கிறது. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் அப்பா வந்து ஒரு குளத்துங்கரைக்கு ஏதோ ஒரு வேலையாக போயிருந்து நாம்ளே பூவெல்லாம் கட்டி தொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துது. அவள் அப்பா பாதி கட்டி வச்ச மாலையை மீதி முழுக்க நல்லா தொடுத்து இந்த மாலை அந்த ரங்கநாதருக்கு, அந்த கிருஷ்ணருக்கு சரியான அளவில் இருக்குமா, சின்ன அளவில் இருக்குமா, கழுத்துலேருந்து இவ்வளோ தூரம் வரணும் இல்லை மாலைண்ணா, நம்ம பெருசாக கட்டியிருக்குமா, இன்னும் கொஞ்சம் கட்டணுமா அப்படின்னு பார்த்துது. அந்த கிருஷ்ணர் என் அளவு தானே இருக்கீர், என் உயரம் தானே இருக்கீர், அதனால் நான் போட்டுட்டு பார்த்தேன்னாக்கா அதே அளவு தான் கிருஷ்ணருக்கு கரெக்டாக இருக்கும் நினச்சிட்ட குழந்தை என்ன பண்ணிட்டு அப்படியே அந்த மாலையை தூக்கி தன்னோட கழுத்தில் அப்படி போட்டுட்டு அது ஒரே சந்தோஷம், ஒரே பரவசம், ஒரே மகிழ்ச்சி. அந்த கண்ணாடியில் போய் இந்த நான் பார்த்துட்டது கரெக்டாக தொடுத்துருக்கேன் நான், இது என் கிருஷ்ணருக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு ரொம்ப அகமகஞ்சு போய் அப்படியே லைட்டு போய் கண்ணாடியில் பார்த்துட்டு இருக்குச்சு. அப்பா வந்துட்டு, என்னம்மா பண்ண நீ, என்னம்மா பண்ணுற நீ, இது கிருஷ்ணருக்காக தொடுக்கப்பட்ட மாலை, இது போய் நீ கழுத்தில் போட்டுட்டியம்மா, அவுத்து கொடுமா, என்ன அபசாரம் இது, கிருஷ்ணருக்கு மாலை சாத்த வேண்டிய டைம் வந்துட்டே, நேரம் வந்துட்டே, நீ இந்த மாதிரி பண்ணிட்டே, வேறு மாலை கிடக்கூட டைம் இல்லையே அப்படின்னு அந்த மாலையை எடுத்து நல்லா தொடச்சிட்டு அங்கே கொண்டு போய் ரங்கநாதருக்கு அந்த மாலையை போட்டால் கீழே விழுந்துடுது மாலை, திருப்பியும் போட்டால் கீழே விழுந்துடுது, திருப்பியும் போட்டால் கீழே விழுந்து பயங்கரமான கோவம் வந்துடுது இந்த பெரியாழ்வாருக்கு. அருமையும் பெருமையுமா அணைச்சி வளர்த்த அந்த குழந்தைங்கிறதுலாம் ஞாபகம் இல்லை, என்னுடைய எம்பெருமானுக்கு மாலை போட முடியாதபடி பண்ணிட்டாளே இந்த பொண்ணு அப்படிங்கிற கோபத்தில் வந்து குழந்தைய பட்டான்னு அடித்து உஷவருக்காக பிடிச்சி தள்ளி விட்டுரு. அப்படியே நெத்தியில் அப்படியே கர 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 ரத்தம் வர குழந்தை அப்படியே மயங்கமாக விழுந்து அந்த அந்த ரத்தத்தை பார்த்த உடனே பெரியாள் வரும், தானும் மகளே கிருஷ்ணா இது என்ன கொடுமை அப்படின்னு அப்படியே சாஞ்சிடும். அப்படி சாயும் பொழுது அந்த எம்பெருமான், நான் விளையாட்டுக்கு தான் அதை தள்ளி விட்டேன், உன் குழந்தை அணிஞ்சது அந்த மாலை தான் எனக்கு வேணும், அதை கொண்டு வந்து எனக்கு சாத்து, நான் தள்ளி விட மாட்டேன், சூடி கொடுத்த சுடர் கொடி அவளுடைய மாலை தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி டக்குன்னு கண்ணை முடிச்சுக்கிட்டு எதிர குழந்தை ரத்த கலரியாக கிடக்கிறது. குழந்தை எடுத்து தடையை கடையை விட்டுட்டு கண்ணுங்கண்ணெல்லாம் தொடச்சி விட்டுட்டு அந்த பூமாலையை எடுத்துன்னு போய் மறுபடியும் சாத்துட்டு அப்படியே அந்த எம்பெருமான் அந்த பூமாலையை சாத்திக்கிறேன். அதுக்கப்புறமா அதிலேருந்து இந்த குழந்தைய அவர் கோச்சிக்கலை, அவள் சூடி கொடுத்த சுடர்வரி எம்பெருமானாலே பாராட்டப்பட்டவள், ஆனால் நம்ம கோச்சக்கூடாது, நம்ம குழந்தைய சொல்லிட்டு அந்த குழந்தை அன்பாக வளர்க்குறேன். ஆனால் இந்த குழந்தைக்கு கிருஷ்ணன் மேலே இருக்கிற அன்பு அபரிமிதமாக ஆகிப்போச்சு. திருமண வயசு வரும்பொழுது பெரிய குழந்தைய ஆகிறா, 17 18 வயசு 19 வயசு பெரிய குழந்தைய ஆகிறா. ஆன உடனே அவருக்கு வரன் பார்க்க ஆரம்பிக்கலன்னா, மனிதருக்குன்னு வாழ்க்கப்பட்டால் நான் உயிரோடே இருக்க மாட்டேன், நான் அந்த எம்பெருமான் ஸ்ரீ கிருஷ்ணர் நான் மணக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறார். ஏதோ குழந்தை ஏதோ சொல்லிட்டு இருக்குது, ஒரு பக்தினால் சொல்லிட்டு இருக்குது, ஆனால் அது முடிகிற காரியமா அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கச்சே அவன் சொல்கிறா, நான் எம்பெருமானுக்காக நோன்பு நோக்க போகிறேன், நோன்பு நோத்து இந்த மார்கழி மாதம் 30 நாட்களும் எண்ணூத்த குழந்தைகளோட சேர்ந்து நான் இந்த எம்பெருமானை போய் நான் வணங்கி கடைசி நாள் போகி அன்னைக்கு நான் எம்பெருமானையே அடைய போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த 30 பாட்டுகள் திருப்பாவையும் அவள் இயற்றுறா. இந்த 30 பாட்டுகளையும் பக்தியோடு பாடினா கன்னியா பசங்களுக்கு
நல்லபடியான திருமணம் நடக்கும். நல்லபடியாக நல்ல குணவானான நல்ல மனுஷன் கணவனாக கிடைச்சி அதனோட வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிறது. இந்த கோதை சாக்ஷாத் அந்த எம்பெருமாட்டி அந்த மகாலட்சுமியாக இருக்கிறதுனால அந்த எம்பெருமான் அடைஞ்சால் நம்மளுடைய குழந்தைகள்லாம் இந்த 30 நாளும் காலங்காத்தால் எழுந்து நல்லா குளித்து சுவாமி சன்னதியில் விளக்கேற்றி வச்சு வாசலில் 2 விளக்கேற்றி வச்சு மனப்பூர்வமாக மனசார இந்த திருப்பாவையை பாடினாக்க அவளுக்கு நல்ல கணவன் அமைஞ்சு நல்ல குடும்பம் நல்ல லைஃபு அவளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது நாம்லாம் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒன்று. அதுக்கப்புறம் இந்த 30வது நாள் அந்த ஸ்ரீரங்கத்துக்கு ஆண்டாளை அழைச்சின்னு வா. ஆண்டாள் என்னையே ஆண்டு விட்டாள். அதாவது நான் அவள் சூடி கொடுத்த அந்த மாலையை தான் நான் சூட்டினேன் இல்லையா, அதனால் என்னையே ஆண்டு விட்டாள் அப்படின்னால அவளுக்கு பேர் ஆண்டாள்னு பேர். நீங்கள் அந்த கோதையை ஸ்ரீரங்கத்துக்கு அழைச்சின்னு வாங்கோ அப்படின்னு சொல்கிறேன். ஸ்ரீரங்கத்துக்கு கல்யாணம் பொண்ணாக அலங்காரம் பண்ணி அழைச்சின்னு போகிறேன். அழைச்சின்னு போன உடனே கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக பாடின உடனே அந்த எம்பெருமான் ஸ்ரீ ரங்கநாதர் அந்த கோதநாச்சியாரை அணைச்சி தன்னுடைய ஐக்கியமாக்கின்றுறேன். அதை பார்த்து கண் கலங்கின பெரியாழ்வார், இவ்வளோ வருஷமாக வளர்த்தேனே இப்படி ஆயிடுத்தே, ஜோதி ரூபமாக போயிடுத்தேன் குழந்தை அப்படின்னு சொல்லும்பொழுது அழகாக மணமகனுமாக அவருக்கு கண்ணெதிர காட்சி அளிக்கிற அந்த எம்பெருமான் சாட்சாத் மகாலட்சுமி தான் அவனுக்கு குழந்தையாக வந்து இத்தனை நாளாக இருந்தது. மகாவிஷ்ணுவையே அந்த எம்பெருமானையே மாப்பிள்ளையை அணிஞ்சனி மகா புண்ணியசாலி, நீ கண் கலங்காதே, நீ சந்தோஷமாக இரு அப்படின்னு சொல்கிறேன். அப்புறம் பெரியாழ்வார் கண்களை தொடச்சிட்டு சந்தோஷமாக அந்த எம்பெருமானையே பாட ஆரம்பிக்கிறேன். இந்த திருப்பாவை அப்படிங்கிறது நாம் எல்லோரும் இந்த கலியுகத்தில் இந்த உலகத்தில் நம்ம சந்தோஷமாக வாழறதுக்கு இந்த ஆண்டாளால் கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய பொக்கிஷமானது. அது வேதங்கள், வேதாங்கங்கள், உபநிஷதங்கள் அதிலெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிற பரம ரகசியங்கள் எல்லாமே இந்த கீதையின் உட்பொருளாக உட்கருத்துக்களாக நிறைய சொல்லிகிட்டே போகலாம். திருப்பாவை பற்றி ஒரு பெரிய காலக்ஷேபமே பண்ணிட்டு போகலாம், அந்த அளவுக்கு இருக்குது. ஆனால் அதெல்லாம் சம்ஸ்கிருதத்தில் இருக்குது. வேதங்கள், வேதாந்தங்கள், உபனிஷத்துக்கள் இது எல்லாமே சம்ஸ்கிருதத்தில் இருக்குது. தமிழில் எளிமையாக அழகாக நம்மளால் உச்சரிக்கிறதுக்கும் பாடுறதுக்கும் எளிமையாக இருக்கக்கூடிய இந்த திருப்பாவையை நாம் அத்தனை பேரும் கற்றுண்டு நம்ம சந்தோஷமாக நம்ம பாடி மகிழலாம். இப்போ அந்த திருப்பாவையிலிருந்து முதல் பாடலை நம்ம கற்றுக்கலாமா? மார்கழி திங்கள், நான் சொல்லி நிறுத்திட்டு தான் நீங்களும் பாருங்க. இது நாட்டை ராகம். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால், மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுமினோ நேரியீர் சீர்மல்கும் ஆய்பாடி செல்வ திருமேகாள் சீர்மல்கும் ஆய்பாடி செல்வ சிறுமீகாள் கூர்வேல் கொடும் தோழிலன் கூர்வேல் கொடும் தொழிலன் நந்தகோபன் குமாரன். கூறான ஒரு வேலை வச்சுருந்து அந்த நந்தகோபன் கிருஷ்ணருக்கு எந்த ஆபத்து வரக்கூடாதுன்ட்டு உட்காந்து காத்துட்டு இருப்பேன் அந்த குழந்தைக்கோசரம். அதனால் அவருக்கு கொடும் தொழிலன்னு பேர் கொடுத்து, கொடுமையாக தானே இருக்கணும்.
கொடுமைக்காரங்களை எதிர்க்கிறதுக்கோசரம் கண்ணனுக்கு எந்த ஆபத்து வராதுன்னு கையில் ஒரு வேலை வச்சுன்னு உட்கார்ந்துருக்கிறான் அவர். ஊர்வேல் கொடுந்தோழில் நந்தகோபன் குமாரன் ஏறார்ந்த கண்ணீயே யசோதையிலும் திங்கன் ஏறார்ந்த கண்ணீயே யசோதையிலும் திங்கன் கார்மேனி கார்மேனி செங்கண் கதிர்மதியம் போல் முகத்தான் ஆர்மேனி செங்கண் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே நாராயணனே நமக்கே பறை தருவார் நாராயணனே நமக்கே பறை தருமான் பாரோர் புகழ படிந்தெலோரெம்பாவாய் பாரோர் புகழ படிந்தேலோரெம்பாவாய் ஆக பாடி பாருங்க. ஒரு நாளைக்கு ஒரு பாட்டாக நம்ம கற்றுக்கலாம். இந்த பதிவை பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.